கொரோனா டைம்ல ஃபுல் புக்ஸை டிஜிட்டைஸ் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி சொந்த காசுல அவங்களே பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இது வந்து என்னன்னா அந்த கர்மயோகின்னு சொல்லுவாங்க, சில பேர் மட்டும்தான் அந்த வேலையை தாண்டி அந்த கர்மாக்குள்ள போவாங்க. அதனாலதான் அப்புறம் நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து அக்காட்ட பேசணும்னு நினைக்கிறது. எங்களோட லைஃப்ல நாங்களும் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். ஏதோ நீங்க பேசினாங்க உங்களுக்கு வந்து பாராட்டணும் அப்படிங்கிறத தாண்டிங்க இதை வந்து லட்சத்துல ஒருத்தர் தான் இந்த ஸ்டேஜை தாண்டுவாங்க. வெரி டஃப். அதனாலதான் உங்கள்கிட்ட இதை பேசி இதை வந்து நாங்கள் ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியால போட்டு இன்னொருத்தர் இன்ஸ்பயர் பண்ணோம். பியாண்ட் தட் காலம் டிஎல்எம், அதாவது வீணா பணம் போடுறதுல டிஎல்எம் செய்யறதை பத்தி அறிமுகப்படுத்துறாங்க டிபிஇ ஸ்கீம்ல. அப்ப பாத்தீங்கன்னா நான் வெறும் இந்த ரெக்கை இதெல்லாம் வெறும் ரெக்கை இறகு இருக்கு இல்லையா, இறகு சூரிய வச்சு நான் பண்ணினேன். அப்போ வந்து இப்போ இருக்கிற பள்ளிக்கல்வி இயக்குனர் தான் அப்போ எங்க சிஓ பாலச்சந்தர் சார் தான் ஐஏஎஸ், அப்போ ஸ்ரீவிஸ்வன் சார் தான் கல்வி அமைச்சர். இவங்க வந்து என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. சார் எனக்கு சொன்னது வந்து சிசி கவிதான ஒரு பிஆர்டியும் என் சித்ரான ஒரு பிஆர்டினா என்னை கண்டுபிடிச்சு கொண்டு போய் சிஓட ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி டீச்சர் வந்து இனோவேட்டிவா நிறைய செய்யறாங்க. அதை உடனே சிஓ வந்து அங்கீகாரம் பண்ணி குடியரசு தின விழாவில் என்னை வந்து கூப்பிட்டு பிரைஸ் பண்றாங்க. அதுதான் ஒண்ணுமே செய்யணும், நம்ம சும்மா நம்மளால செஞ்சு செய்யணும். அப்போ நல்லா செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மோட்டிவேஷன் தான் நான் மேல வளர்ந்தாங்க. பட் உங்களுக்கு லைஃப் லாங்கா இந்த கியூரியாசிட்டிங்கிறது இருக்கு, டீச்சிங்ல கொண்டு வந்து இது ஒன் ஆஃபா நீங்க பண்ணல. கொரோனாக்காக நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணலாம், லைஃப் லாங்கா டீச்சிங்ல இன்னோவேஷன் கண்டினியூஸா வருது. அந்த கொரோனா பீரியட்ல என்ன பண்ணாங்க, ஒரு காலகட்டம் டிஎல்எம் நிறைய செய்யறேன். 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாட சம்பந்தமா டிஎல்எம் சொல்லி கட்டண கருத்துக்கள் செஞ்ச. அதுக்கப்புறம் என்ன பண்ண, கோவிட் போய் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அரிசி வாங்கி கொடுக்குறது, டொனேஷன் கேட்டது, இருளர் திறமைதான் ரொம்ப பாதிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு உப்பு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு டொனேஷன் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது, 2 வீலர் நல்லா ஓட்டுவார். அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து பிளேயர் மாஸ்டர்ஸ் அத்லீட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுல வந்து போல்வால்க்கு ஃபர்ஸ்ட், ஹை ஜம்ப் செகண்ட், டிஸ்கஸ் தேர்டு, 1500 ஃபர்ஸ்ட். அதனால ஷார்ட்ஸ் இது பேண்ட் பனியன் போடுறதுக்கு அச்சப்பட மாட்டேன்றதுக்காக சொல்றேன். ஒரு நாள் ஒரு போட்டோ போட்டு எவ்வளவு தூரம் நாள் வண்டியில போவேன். வண்டியில போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு திரும்பி வருவேன். அது முடிச்சேன். அது முடிச்சுட்டு சும்மா இருக்க முடியல. அவங்க வீட்டுக்கு தொட்டிகள் போட்டேன் நானே, செடி தொட்டிகள்லாம் நானே போட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், ஐயோ பசங்க வீணாகிறாங்க, பசங்களை நம்ம கிட்ட போகவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு படம் பாட்டுலாம் சொல்ல முடியல. அது யோசித்தேன். அதுக்கு ஒரு 20,000 ஆகும்னு சொன்னாங்க, வெறும் செய்யலுக்கு மட்டுமே. ஐயோ செய்யலுக்கே 20,000 ஆச்சுன்னா அப்புறம் பாடத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சேன். சரி மீடியா அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டோம், செய்தி தர சொன்னான். ஒரு 40,000 ஆச்சு. எனக்கு 5 பேர் ஒர்க் பண்ணாங்க, பையன் 4 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் வாங்க. எனக்கு வந்து கம்மி பசங்க 27 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் அந்த கம்மி பசங்களுக்கு ரொம்ப இன்டீரியர் நாங்கள் சேர்க்கணும், ஒரே ஒரு பஸ் தான் போகும், ரொம்ப இன்டீரியர். அப்போ அந்த பசங்களுக்கு வந்து நம்ம எதனா செய்யணும். ஏன்னா எல்லாருமே கல்லூரிக்கு தொழிலாளியோட குழந்தைங்க, பணக்கார பசங்க கிடையாது, படிச்சாலும் ஜீவனம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, சரி பண்ணிட்டோம், ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தா என்ன பண்றது, மாசம் 90,000 உட்காந்து சம்பளம் வாங்குறோம், பசங்களுக்கு ஒரு 40,000 செலவு பண்றது என்ன அப்படின்னு யோசிச்சு இண்டிவிஜுவலா ஒரு பென்ட்ரைவ் வாங்கி 30 பென்ட்ரைவ் வாங்கி அந்த 30 பென்ட்ரைவ்ல ஏற்றி பசங்களுக்கு கொண்டு போய் 40,000 கையில நீங்களே போட்டீங்க. ஏன் காசா சார்? ஏன் எங்க அப்பான்றீங்க 90,000 கொடுத்ததுல மாசம் சம்பளம் எனக்கு கவர்மெண்ட். நீங்க தான் அப்படி யோசிக்கிறீங்க, எவ்வளவு டீச்சர் அப்படி யோசிக்கிறாங்க, நீங்க தான் அப்படி சொல்றீங்க. இல்ல சார், என் பசங்க நல்லா செட்டில்டு சார். என் பையன் இன்ஜினியரு, என் மருமக இன்ஜினியரு, என் மகள் வந்து கோயம்புத்தூர் அதெல்லாம் படிச்சான், அக்ரி ஆஃபீஸர். ஆமா படிச்சா. அவன் பேங்க் ஆஃப் பரோடா அக்ரி ஆஃபீஸர் குஜராத்ல இருக்கா. மருமகனும் ஏன் பண்றாரு. நமக்கு குடும்பம் கிடையாது. நான் வந்து என் பசங்களை வந்து நான் மனசார என் பசங்கன்னு சொல்றது வந்து என் ஸ்கூல் பிள்ளைங்க தான். என் பசங்க என் பிள்ளைங்க நான் பெற்றவங்க வந்து தம்பி பாப்பா தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஜீவனம் வந்து எங்க பிள்ளைங்க தான், எங்க ஸ்கூல் பிள்ளைங்க தான். ஏன் நான் பெற்றது வந்து காலேஜ் பிள்ளைங்க குற்றம் பண்றவங்க போயிடுவாங்க, ஆனா கவர்மெண்ட் பசங்க என்னன்னு வராங்க. ஸோ இது வந்து எனக்கு 29 வருஷமா இருக்கிற தாட். இப்ப திடீர்லாம் வந்தா செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு சாயம் வெளுத்துரும், நீல சாயம் வெளுத்து போச்சுன்னு சொல்ற மாதிரி சாயம் வெளுத்துரும். அது பேசிக்கா இருந்தாதான் வரும், உள்ள இருந்து வரும். ஆமா, அடி வயிற்றுல இருந்து ஒரு எனக்கு என் பசங்கிட்டே வந்துட்டாவே என் வயிற்று பிடிச்சதான் சாகிற மாதிரி இருக்கும். உடனே தூக்கிட்டு நானும் போவேன். அதுக்கப்புறம் ஹெச்எம் டெஸ்ட் சார் சொல்லாத போயிட்ட மன்னிச்சிங்கன்னு சொல்லிக்குவேன். அந்த மாதிரி என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி.
அதனால போயிட்டே இருக்குது. வேற தேங்க்யூ. இதை முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போய் கூழாங்கல்ல ஒரு டப்பு நிறைய இருக்க கூழாங்கல்ல சித்ரா ரெடிமா ஒரு டப்பு நிறைய கூழாங்கல் போய் நானே வழி ஓடுறதால எனக்கு சிரமம் கிடையாது. அடுத்தவங்க டிபெண்ட் பண்ண மாட்டேன். எதுக்குமே என்னால் முடியறது மட்டுமே செய்வேன். போய் கூழாங்கல்ல பொறிக்கிட்டு வந்து அதை சோப் போட்டு கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ஐடியா என்ன பண்ண போகிறேன், அந்த கூழாங்கல்ல பூரா ஸ்ப்ரே பண்ணிட்டு நானே வச்சுருக்கேன் மிஷின். நாளைக்கு புடவும் அடிச்சு ஆனால் ஃபுல்லாக அந்த கூழாங்கல் எழுதிடுது. இங்கிலீஷ் அதே மாதிரி லெட்டர்ஸ் எழுதிடுது. சின்ன பசங்கள்லேருந்தே கொண்டு போவோம், தொடக்க கல்வியிலேருந்தே கொண்டு போவோம். போய் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா அம்மா, அன்பு, ஆசிரியர், ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து எடுத்து வை, எடுத்து வை, அடுத்தது அம்மா எடுத்து வை, ஒரு வார்த்தை ஆயிடுது. ஒரு வாக்கியம் அம்மா வந்தால் எடுத்து வை, ஒரு வாக்கியம் ஆகுது. இப்படி மாற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு கடவுள் எனக்கு இடத்துல கொடுப்பாரு. அதுதான் என்னுடைய இது. நான் வந்து எப்பயுமே யோசிப்பேன், இன்னைக்கெல்லாம் வீட்டில் உட்காந்து நம்ம பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், பைக்கிட்டாடி கத்திக்கிறத வச்சு வெளியே போ அப்படின்னு சொல்ற காலம் தான் இப்போ இருக்குது. ஆனா என் பசங்க நான் என்ன சொன்னாலும் நம்புவோம். அது தப்பா சொன்னாலும் நம்புவோம், ரைட்டா சொன்னாலும் நம்புவோம், சரியான விஷயத்த சொன்னாலும் நம்புவோம், தப்பான விஷயத்த சொன்னாலும் நம்புவோம். ஏன்னா நம்ம டீச்சர் சொல்லிட்டாங்க சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நான் பெற்றுட்டு பிள்ளைங்களுக்காக நீ குடும்பமான வரைக்கும் பசங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்றது எப்படி இருக்கும்னா நல்ல விஷயமா மோட்டிவேட் பண்ணுவேன். இன்னைக்கு குடும்பம் எங்க ஊர்ல பசங்க சொன்னாங்க, டீச்சர் உங்களுக்கு பேனர் வைக்கணும், டீச்சர் என்னென்ன சொன்னாங்க. அதெல்லாம் என்னோட தம்பி எவ்வளவு செலவு பண்றீங்களோ கட்ட நோட்டு 2 நோட்டா வாங்கு, ஏன்னா ஸ்கேல் வாங்கு, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கு, டீச்சரை பாராட்டுனா என் பிள்ளைங்களுக்கு கொடு. அதுதான் சரி மொழி எனக்கு பேனரு. ஆனா எப்பவுமே நான் உங்களை பத்தி நான் வாழ்க்கை செய்தி இந்த சோசியல் மீடியா போகும்போது சொல்லியிருந்தேன் மேடம், ஒரு கர்மயோகிட்ட இன்னொரு கர்மயோகியை பார்க்க தெரியும். மோடிஜி மாதிரி ஒரு ஆள் வந்துங்க, ஒரு தலைவர் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாரு, இந்தியா ஃபுல்லா அந்த மன் கி பாத் கேட்கறாங்க அப்படின்னா கர்மயோகியா தான் உங்களை பார்த்துருக்கேன், டீச்சரா பார்த்துருக்கேன். கண்டிப்பா வந்து கர்மயோகியா தான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும் நம்ம உங்களை பார்த்து. நம்ம எல்லாமே வேலைங்கிறது வேலை ஒரு சம்பளமாகவோ ஒரு பதவியாகவோ ஒரு ஏதோ அன்றாட காட்சியாக தான் பார்க்குறோம். பட் வேலையில வந்து இன்னொருத்தர் லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நிறைய பேர் பார்க்கறது அதுதான் பெரிய சந்தோஷம். இது அதே மாதிரி இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸும் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவையும் அதை பற்றி எழுதிருந்தாங்க. அதுதான் அவங்க படிச்சுட்டு அவங்க ஐஎஸ் வந்து நம்ம கலெக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கலா இது பண்ணாங்க. என் பிள்ளைங்க எனக்கு இதுலேயும் என் பிள்ளைங்க தான் என்னை காப்பாற்றினாங்க. பிள்ளைங்க பென்ட்ரைவ் வாங்கி வீட்டில் போய் புஸ்தகத்தையும் பென்ட்ரைவில் போட்டு டிவியில் போட்டு 2த்தையும் வச்சு பார்த்து ஓகே இவங்க என்ன செய்திருக்காங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளைட் ஒரு அம்மா ரூபிதா அந்த அம்மா தான் பண்ணாங்க. பண்ணி அதே மாதிரி எங்கள் சிஓ கிட்ட கேட்டாங்க. எங்கள் சிஓவும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நல்ல சர்டிஃபிகேட்டு. இப்போ என்னையும் கூப்பிட்டு கேட்டாங்க. நானும் சொன்னேன் 3 அப்படியே ஒன்றா இருந்தது. அதுதான் நான் இன்னொன்று பொய் சொல்லவே மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கணும் பொய்யே. உண்மை எப்பயுமே பேசுவோம், அதனால நான் பொய் சொல்ல மாட்டேன். அம்மா எனக்கு ரிட்டையர்டு ஹெச்எம். என் அம்மா, என் அப்பா ரிட்டையர்ட் பிடிஓ. எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி டீச்சர். தம்பி வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர். தம்பி வைஃபும் ப்ரொஃபஸர். இதுதான் என் ஃபேமிலி. இப்ப நீங்க தனியா தான் இருக்கீங்க, சில்ட்ரன்ல வெளியெல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. ஆமாங்க சார். வரும்போது நம்ம சிவி சமூகம் அமைச்சர்களுக்கு கிடைச்சாரு. சரி, காஃபி சாப்பிட்றதுக்கும் பக்கத்து டேபிள் அவர் இருக்காரு. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு தான் நான் போறேன். அவர் ரொம்ப சந்தோஷம். கோயிலுக்கு அம்மா டீச்சர் தெரிஞ்சிருக்கும். மன் கி பாத் தெரியும். ஏன்னா அவரும் வந்து ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு 2005 செஞ்சு ராஜேந்திர அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நான் ஒர்க் பண்ணணும்ன்ற மோட்டிவேஷன் தான் எனக்கு இருக்கும். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் படுத்தா கூட பசங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா எனக்கு அந்த உடம்பு சரியில்லைன்றது மறந்துடும். எப்படியோ சுத்தி மாதிரி எழுதி அந்த வண்டியில உட்காந்துட்டு நான் ஜம்முன் ஆயிடுவேன். அந்த மாதிரி என்னை மோல்டு பண்ணி என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் பாரத பிரதமர் மோடி ஐயா என்னை வாழ்த்ததுனால எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரம். எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்க டீச்சர் சொல்லுவாங்க, ஏமா சூப்பரா செய்றீங்க, எங்க சிவசுந்தரன் அருமையா செஞ்சுருக்கீங்க ஏமா அப்படி சொல்லுவாரு. ஆனா இது நம்ம இப்படி 4 சவுத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற விஷயமா தான் இருக்கும். பட் இன்னைக்கு உலகளாவிய விஷயங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து எங்க சொந்தக்காரங்க ஃபோன் பண்றாங்க எனக்கு. அப்போ உலகளாவிய நான் பரவி இருக்கேன் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த வந்து ஐயா ஏற்படுத்துறது வந்து பிறவி பயன் அடைஞ்சதா ஒரு ஃபீல். வேற ஒன்றும் இல்லைங்க. ஆமா, இன்னொன்று வந்து நம்மளுடைய உழைப்புக்கான அங்கீகாரம், எதிர்பார்ப்பு இல்லாத உழைப்பு.
அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் எங்க இருந்தாலும் கிடைக்கும்ன்றது என்ன மாதிரியான டீச்சர்ஸ்க்கு உணர வச்சிருக்காரு அவர். வேற ஒண்ணும் கிடையாது. நான் அதை பெருசா வேற எதுவும் சொல்ல முடியாது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, உழைச்சிங்கன்னா அதுக்கான பலனை உரிய நேரத்துல கிடைக்கலன்னா கூட லேட்டா கிடைக்கும், ஆனா கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும், மாற்று கருத்து கிடையாது அப்படின்றத உணர வச்ச ஒரு பெரிய ஜாம்பவானா தான் நான் மோடிஜியை பாக்குறேன். உங்களுக்கு ஷாக்கா சர்ப்ரைஸா சடனா நீங்க கேட்டுக்க மாட்டீங்க லைவா? நீங்க வருதுன்னு தெரியும், உங்களுக்கு வருதுன்னு தெரியும், தெரிஞ்சிச்சு. ஏன்னா கலாய்வு பண்றாங்கல்ல, அப்பே தெரிஞ்சிச்சு. தெரியல, ஒரு டென்ஷன். நல்லது செய்ய போய் நமக்கு எப்படி ஒரு பிரச்சனையா, நம்ம தப்பா செய்துட்டோம், அப்புறம் ஒரு பக்கம் சிச்சி நம்ம கரெக்டா செய்திருக்கோம், நம்ம பயப்படணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து எனக்கு பேட்டி எடுத்து சொன்னாங்க. அப்போ டிடி ரிப்போர்ட்டர் சுரேஷ் வந்துதான் எனக்கு தெரியும் டெல்லியில இருந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவார்டு கொடுக்க போறாங்கன்னு தான் நான் நினைச்சேன். சரி, ஒரு சின்னதா ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கால் லெட்டர் மாதிரி கொடுப்பாரு, ஓகே ஃபைன், ஃபண்டாஸ்டிக் டீச்சர், குட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாரு, அப்படிதான் நான் நினைச்சேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மன் கி பாத்ல பேசுறாங்க அப்படின்னா நான் யாருக்குமே சொல்ல, எங்க அப்பா அம்மா மட்டும் சொன்னேன். ஏன்னா என்ன உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறவங்க அவங்க, அதனால அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாமே. அதனால அவங்க கிட்ட மட்டும் சொன்னேன். வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம், நான் பெத்த பிள்ளைங்கிட்ட கூட சொல்லல, என் அப்பா அம்மாட்ட என்ன உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறவங்க அவங்க கிட்ட மட்டும் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே விஷயம் எல்லாரும் வந்தாங்களா, ஒரு நாள்ல இவ்வளவு பேர் ஏற்கனவே என்ன புரிய முடியாதுன்னு சமுதாயம் பேசிக்கோ, நான் பேசுறேன். எங்களுக்கு ஒரு பயம், நாம தேவையில்லாம நிறைய போன் கால் நிறைய பேர் வருவாங்க, நாமளும் தொந்தரவு பண்ண அப்படி இல்லை. எல்லாருக்கும் எனக்கு தெரியும் வச்சுக்கோங்க. நான் எதுக்கும் அச்சப்பட மாட்டேன். அச்சம் என்பது என்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா தப்பு பண்றவங்க மட்டுமே அச்சம், பயம் இதெல்லாம் இருக்கும். நான் மிடுக்காதான் இருப்பேன். அந்த மிடுக்குக்கு மெருகேற்றிட்டாரு மோடி ஐயா, அதுதான் சொல்ல முடியும். என்னுடைய மிடுக்குக்கு மெருகேற்றிருக்காரு. நான் இப்படிதான் அப்படிங்கிற இந்த வயசுல நான் ஓடுறேன், எல்லாமே பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருப்பேன். என்னால முடியாதுன்னு சொல்லவே முடியாது. எங்க பசங்க சொல்லுவாங்க, கோயிலூர்ல 1500 பிள்ளைங்க இருக்கு, ஒரு பிள்ளைக்கும் பரோட்டா வேணும் கேட்பாங்க. நம்ம பரோட்டா கொடுத்து எல்லாருக்கும் ஒன்னா கொடுக்க முடியாதுடா. 10 நாள் 10 நாள் 1700 பிள்ளைக்கும் பரோட்டா வாங்கி கொடுத்தேன், 1700 பிள்ளைக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்தேன். நானே வெட்டுவேன். அப்படிங்களா? பசங்களுக்கு நானே முடி வெட்டி விட்டுருவேன். நம்ம நோக்கமே வந்துங்க, இந்த ஹேமலதா மேடத்தை உலகம் பார்க்கணும். உலகம் வந்து மோடி ஐயா சொன்னாங்க, 4 நிமிஷம் சொன்னாங்க அப்படிங்கறத விட எங்க நோக்கம் வந்து இந்த ஹேமலதா மேடத்தை உலகம் ஃபுல்லா திரும்ப கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் என்ன மேடம்க்கு? நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பாக்குறீங்க? அடுத்து இனிமேதான் யோசிக்கணும். இது வந்து இப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. அதை விட நான் எவரெஸ்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ எவரெஸ்ட் சிகரத்தோட அடியில இருக்க, இப்ப நான் சிகரத்துக்கு ஏறணும்னு நினைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ஆனா செய்யுங்க. அதாவது போன வருஷம் இன்னோவேட்டிவ் டீச்சர்ஸ் அவார்டு தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிச்சு. இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருது வாங்க, மாநில அரசு விருது வாங்கினேன். இதோட நிறுத்தக்கூடாது, டீச்சர் நல்லாசிரியர் விருது வாங்கினதுக்காக தான் உழைச்சாங்கன்னு நீ யாரும் பேசிடக்கூடாதுன்றதால்தான் இந்த கொரோனா காலத்துல 50 இயர்ஸ் கிராஸ் பண்ணாலும் நம்ம போகணும்னு சொல்லிட்டு போனது. அதுக்கான அங்கீகாரம் இப்ப கிடைச்சிருக்குது. இப்ப இதை விட இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு இப்போ ஒரு நினைச்சிட்டு நான் பண்ணுவேன். டிஜிட்டல்ல பண்ண மாட்டேன். ஆமா, டிஜிட்டல்ல பண்ண ஒரு நாளைக்கு அது ஸ்தம்பித்து போயிடும். இது ஒரு தண்ணியில போட கூட அப்படியே கிடக்கும். இப்ப குழந்தைங்க, இப்ப நீங்க டீச்சரா உங்களுடைய வேலையை செய்றீங்க, டீச்சரா வந்து நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட் பண்றீங்க. பட் பேரண்ட்ஸா நாங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பட் எங்க சைடுல உங்களை மாதிரி நாங்க நினைக்கிறோம். பேரண்ட்டுக்கு முதல் விஷயம், பேரண்ட் என்ன பண்ணணும், பிள்ளைங்களை கண்டிக்க கூடாதுங்க, அடிக்க கூடாது, கண்டிக்க கூடாது, அடிக்கவே கூடாது. நான் என் பசங்க அடிச்சதே கிடையாது. ஒரு விஷயத்துக்காக கூட என் பசங்க அதே மாதிரி பசங்களுக்கு ஏக்க வைப்போம். அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க. அந்த ஏக்கத்தை போக்குற அளவுக்கு அந்த பசங்கிட்ட உட்காந்து பேசணும். பேரண்ட் உட்காந்து பேச மாட்டாங்க. அது வந்து குழந்தைங்களுடைய மனநிலையும் சரி, படிப்பு சம்பந்தமும் சரி பாதிக்கிறதுக்கு காரணம். உட்காந்து பேசணும் குழந்தைங்க கிட்ட. இப்ப நான் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா என் பொண்ணு சாயங்காலம் வந்த உடனே நான் டயர்டா வருவேன். அம்மானுவா, சரி என்னடா இது நடந்ததுமா, இது நடந்ததுமா, ஓகே ஓகே, அப்புறம் ஃப்ரீ ஆயிட்டோமா, நீங்க ஃப்ரீ ஆயிடுமா, அப்படிதான் சொல்லணும். அப்போ பசங்களை வந்து அம்மா அப்பா பேச விடணுங்க. அதே மாதிரி இந்த செல்லு ரொம்ப கெடுதல். பசங்களுக்கு வந்து செல் அப்படின்னு சொல்றது வந்து போன் அர்த்தம். ஆனா இது வந்து தப்பான பார்வைக்கு போ அப்படின்னு அழைக்கிறது ஒழிய ரைட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. குழந்தைங்க ரைட்டான விஷயத்தை யாருமே பார்க்க, சரியான
விஷயங்கள பசங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு பெற்றவங்க சொல்லணும். அம்மா அப்பா என்ன சொல்றாங்க, நாங்க ஆபீஸ் போயிட்டோம், நாங்க வேலைக்கு வந்துட்டோம், இந்த செல் வச்சுக்கோ, இந்த பணம் வச்சுக்கோ அப்படின்னா இவங்க ஃப்ரீ பண்ணிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா பிள்ளைங்களுடைய அதாவது நான் என் பசங்க சொல்லுவாங்க, இதயம் எத்தனை முறை அடித்தாலும் மாறு படிப்பதில்லை. எத்தனை முறை அடிக்கும்? 2 முறை அடிக்கும். லேப்டாப்ன்ற சத்தம், இதுல ஒரு சத்தம் எங்கள்னாலும் கேடு வந்து உடம்புக்கு. அப்புறம் அதுக்கு நம்ம நிறைய பணம் செலவு பண்ணுவோம். ஆக அந்த இதயத்தின் இயக்கத்தை சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சரியா இருப்பீங்க. ஆசிரியரையும் பெற்றோரையும் இந்த 2 சத்தமா நீங்க நினைக்கணும். இதுதான் என்னுடைய தாரக மந்திரமா இருக்கும். அதே மாதிரி புஸ்தகத்தின் முதல் பக்கத்தில் தீண்டாமை பாவசை, தீண்டாமை பெருங்குற்றம் இருக்கும். எங்க பசங்கிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன், ஏய் தம்பி இது என்னடா அர்த்தம், எனக்கு தெரியலடா. டீச்சர் போங்க டீச்சர், உங்களுக்கு தெரியலையா? அது இது என்ன, ஏய் கவர்மெண்ட் சும்மா நினைச்சுட்டு இருப்பியா? தீண்டாமைனா என்னடா அர்த்தம்? தொடக்கூடாது, தள்ளி வைக்கணும். கரெக்ட். புத்தகத்தை தொடாமை பாவ செயல், புத்தகத்தை தொடாமை பெருங்குற்றம். அப்படிதான்டா கவர்மெண்ட் உங்களுக்கு போட்டுருக்குது. இது ஜாதியா கிடையாதுடா. இந்த மாதிரி நிறைய சொல்லுவேன். எஸ்சி செல்ஃப் கான்பிடன்ஸ், எம்பிசி மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் கரேஜ், ஓசி ஒபீடியன்ட் அண்ட் கரேஜ், பிசி பியூட்டிஃபுல் அண்ட் கரேஜ். இதை வச்சுதான்டா ஜாதி புரிஞ்சுது. ஜாதி மனுஷனா தான் இருந்தான். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் கிளாஸ் எடுப்போம் பசங்களுக்கு. என்னால முடிஞ்ச அதே மாதிரி ஹேண்ட் ஒர்க் நல்லா பண்ணுவோம். ஒரு 40 பூ வரைவி செய்வேன், பசங்க செய்வேன். இது வந்து இந்த ஆள்காட்டி விரலால தான் வரைய கற்றுக் கொடுத்து வரைஞ்சேன். ஆள்காட்டி விரலால் நேற்று அந்த மோடிஜிக்கு அனுப்புறதுக்காக கேட்டாங்க. அப்போ சும்மா ஆள்காட்டி விரலால வரைஞ்சது. இது மாதிரி ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பேன். இப்ப எப்படி உங்களே மோட்டிவேட் பண்ணீங்க? நீங்க அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்றது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், குடும்ப பாரம் இருக்கும். பட் டெய்லி எப்படி நீங்க அந்த ஃப்ரெஷ்ஷா சிம்பிளா சொல்லிடுறேன், தப்பா நினைக்கூடாது. லட்டு ஜாங்கிரி பலகாரம் பட்சம் எல்லாம் சாப்பிடுறோம். ஆனா அடுத்த நாள் அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. பிரச்சனைகளும் அதேதான். ஜீர்ணிக்க கத்துக்கணும். எல்லாமே மாறக்கூடியது தானே. இரவு இருந்தா பகல் இருக்கும், பல்ல இருந்தா மேடு இருக்கும், இருட்டுனா அதே மாதிரி வாழ்க்கையில சந்தோஷத்தை உள்வாங்கி இருக்கிற மாதிரி இது ஜனங்க துக்கத்தை உள்வாங்கிறது இல்லைங்க. சந்தோஷத்தை மட்டும்தான் ஐயோ ஊன்றாங்க. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா சந்தோஷப்படக்குள்ள வெளியே சொல்ல மாட்டாங்க. ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் அப்படி இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் புருஷன் என் பிள்ளை இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்படி சொல்லுவாங்க. சந்தோஷத்தை எந்த அளவு நீ உள்வாங்கி தெரியும், அதே அளவு துக்கத்தையும் உள்வாங்க. அப்ப நான் நார்மல் ஆயிடுவேன். அதே தான் நான் சந்தோஷத்தை மட்டுமே நான் ஏத்துக்க மாட்டேன், துக்கத்தை தான் அதிகமா நேசிப்பேன். அப்பதான் நம்ம இன்னொரு ஒரு விஷயம் நான் நினைப்பேன், அடிக்கடி வாழ்க்கையில நினைக்கிற ஒரு விஷயம், நம்மள அவமானப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அவமானப்படுத்துறத பார்த்து நான் ஒருபொழுதும் கஷ்டப்பட்டதே கிடையாது, சண்டை போட்டது கிடையாது. அவங்க பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க, வணக்கம் ரொம்ப சந்தோஷங்க, உங்களுடைய அவமானம் என்னுள் வைராகியத்தை விளைகிறது, இதுக்கு மேல நான் வளரணுன்றது உங்களுடைய அவமானங்க அப்படின்னு அப்படிதான் சொல்லி கையெடுத்து கும்பிடுவேன். என் பசங்களுக்கு அதான் சொல்லுவேன், வைராகியம் வளர்க்குற அவமானத்துக்கு நன்றி சொல். என் பையனை கூப்பிட்டு சொல்லுவேன், உன்னை திட்டணும்னு நினைக்காதடா, நீ பதில் எப்படி சொல்லணும், என்னை திட்டினீங்கல்ல தமிழம்மா, நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கணும்டா, நீ திட்டா நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி சொல்லவே கூடாதுடா அப்படிதான் சொல்லுவேன். அந்த மாதிரிதான் அவங்க என்னன்னா சரியான விஷயத்துல சரியா செய்வேன். இதெல்லாம் மீறியும் எதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ 5 பைசா 10 பைசா இருக்குங்களா, அதெல்லாம் எந்த வருஷம் எதுக்காக வந்தது, அம்மா உள்ள ஃபைல் இருக்கு நடக்கும், எதுக்காக வந்தது அப்படின்னு என் பிள்ளைங்க காட்டுறதுக்கு ஒரு ஃபைலே போட்டு வச்சிருக்கேன். அது மாதிரி 5 வகை நிலங்கள், குறிஞ்சி முல்லை நெய்தல் எல்லாமே நான் செய்து வச்சிருக்கேன். இது எதுக்காக கொடுத்தாங்க எனக்கு தெரியாது, நானும் கத்துக்கிறேன் மேடம். வெக்கத்துட்டு சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. 1976 5 பைசா வந்துச்சுங்க. 5 பைசா எப்படி வந்துருச்சுங்க? எதுக்காக இந்த 5 பைசா அறிமுகப்படுத்துறாங்க? உணவு மற்றும் அனைவருக்கும் வேலை. ஆமா, அதுக்காக இந்த பாயிண்ட். அப்போ இது வந்து வளர்ச்சிக்காக செய்தி. அந்த மாதிரி ஒரு இதுவா இது தெரியல, கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில. இதெல்லாம் எப்ப பண்ணதுங்க? எப்ப பண்ணீங்க? இதெல்லாம் நிறைய நாள் பண்ணிருக்கேன். இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இருக்குமாங்க சார், 6 வருஷத்துக்கு முன்னே இருக்கும். ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கிறதால அவர் என்னுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு இருக்காரு. நமஸ்காரம். ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க பத்திரிகை நண்பர்கள். ஆர்டிகளே போட்டுருவாங்க. அவங்க மூலியமா அது வந்து அவங்க போய் இது மாதிரி நிறைய வச்சிருக்கேன். அதே மாதிரி கவர்னருடைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பேன். பசங்களுக்கு தெரியணும் இல்லைங்க, ரூபா நோட்டு உலகின் மிக சிறிய நோட்டுங்க. இதெல்லாம் நீங்க கிளாஸ் ரூம்ல போய் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுப்பேன் பசங்களுக்கு. அது போட்டோஸ்லாம் வச்சிருக்கேன், இருப்பேன்.
இது வந்து 2 ரூபாய்லாம் நம்ம பார்த்தல, நீங்களே பார்த்துக்க மாட்டீங்க இந்த 2 ரூபாய்லாம் நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? நான் பர்ஸ்ல வர மாதிரி வச்சுக்கிட்டேன். 1 ரூபா நோட்டு சொல்லுங்க முதல்ல. இங்க இருக்கு. இது எங்க ஞாபகம் இருக்கு. அந்த நோட்டு கரெக்டா அப்படியே கரெக்டா அந்த நம்பர் பாருங்க. நம்பர் இது வந்து சும்மா ஃபேன்சி இந்த நம்பர். மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னாங்க, ஹேமலதா மேடம் வந்து ஒரு நைட்ல ஹீரோ ஆகல, இல்ல ஒரு ஆயுள் காலம் தேவைப்பட்டது அவர்கள் ஹீரோ ஆகல இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரே நைட்ல ஹீரோ ஆகணும், அடுத்து நான் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் சொல்றோம்ல, நாளைக்கு காலைல டிவில. அதுதான் சொன்னேன், டிஜிட்டலுக்கு நான் போறது இல்லைங்க. அதாவது நீங்க டிஜிட்டல்ல பண்ணது 1% 99% வேலை இங்க நடந்திருக்கு இல்லைங்களா? இது டிஜிட்டல்ல காட்டுங்க. அந்த நம்பர் பூரா பாருங்க. அதே நம்பர் நம்பர் பாருங்க. 1010234 அந்த நம்பர், அந்த நோட் நம்பர், இந்த நம்பர். அதனால அது 9 இருக்குங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக் இது ஃபாரின் காயின்ஸ், இது பிளாஸ்டிக் கரன்சி, இது பிளாஸ்டிக் கரன்சி. பயங்கரமா. அது 20 ரூபாய், இது 10 ரூபாங்க. அதே நம்பர். அது 191. இது வித்தியாசமா இருக்கும் நம்பர். இது பாத்தீங்கன்னா ஸ்டார் நோட்டுன்னு பேரு இருக்கு. அதாவது தற்கொலை எப்படி நம்ம படிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்குதோ அது மாதிரி நோட்டை கீழ்ச்சி போடக்கூடாதுன்னு சட்டம். ரிப்பீட்டட் நோட்டு, ரெட்டை குழந்தை மாதிரி 2 நோட்டு உடனே அடிக்கக்குள்ள 2 குழந்தை. அடுத்த ஸ்டார் நோட்டுங்களா? ஆமா, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, 2வது நோட்டை ஒரே ஒரு எண்ணெய் எடுத்துருவாங்க, இன்னொரு நோட்டு 2 வந்துருச்சு இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி ஸ்டார் போட்டு எண் போட்டு அதுக்கு ஒரு கட்டு அடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டார் நோட்டுன்னு பேரு இருக்கு. பயங்கரமா. பாருங்க, இது 10 ரூபாய் பார்க்காத பசங்க. 10 ரூபாய். டைனோசர் முட்டை பார்த்த மாதிரி இருக்குமே. இது 500 ரூபாய். 1000 ரூபாய் கிடைக்கலன்னா அது வச்சிருக்கேன். அவ்வளவுதான் சரியா. இது மாதிரி ஒரு 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 இந்த பொம்மைகள் பயங்கரம். எல்லாத்தையும் எடுத்து ஓகே மேடம். என்ன வார்த்தை சொன்னாங்க பாருங்க, 90,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, வச்சு என்ன பண்ணுறது இல்லைங்களா? இந்த மாதிரி தான் சார் எடுத்துட்டு போவேன். கண்ணு தெரியாதவங்க. நீங்க தானே அது? ஆமா, நான் தான் அது. கொரோனா காலத்துல? ஆமாங்க சார். உணவுல ஆமாங்க சார். எவ்வளவு பத்தி கொடுத்தீங்க? கொஞ்சம் நானே கொடுத்தோம் சார். பசங்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி, நான் கொஞ்சம் காசு வாங்கி ஒரு 25 மூட்டை நான் கொடுத்துருக்கேன். மீதி எல்லாத்தையும் டொனேஷன் வாங்கினாங்க சார். பெஞ்சும் போய் ஒருத்தருக்கேன் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தேன். திடீர்னு அதுக்காக ஒரு PDF போட்டு வச்சுக்கிட்டேன். திடீர்னுலாம் வந்தாக்கா அதான் சாய் வெளுத்துருன்னு சொல்லி பார்த்தீங்களா, அது சாய் வெளுத்துரும். அதனால தொடர்ந்து வேலை பார்க்குறவங்க மலைக்கு முளைச்ச காலாமரை. ஆமாங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நானே செஞ்சேன். ஃப்ளவர்ஸ்லாம் நானே செஞ்சேன். இது போலீஸ்காரங்களுக்குலாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தது. உங்களை சும்மா உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குது. நான் உட்கார மாட்டேங்க. எங்க குழந்தை, எங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதாவது எம்ஐ பீரியட் அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா, அப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு அதுவும் பாருங்க தொடர்பு குச்சி வேஸ்டேஜ் தான், எல்லாமே வேஸ்டேஜ் தான். இது நானே தான் 5 வகை நெல். இது குட் டச் பேட் டச் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், குட் டச் வேணாம் பேட் டச் வேணாம், தொடுதலே இருக்கக்கூடாது, டச்சே இருக்கக்கூடாது. ஆமா. இதெல்லாம் வந்து நானே இந்த லீவ்ல 5 வகை நிலங்கள் செய்யறேன் இல்லைங்களா, நானே செய்திருவேன். இதுதான் மோட்டர் அடிக்குது, ஸ்ப்ரே பெயிண்டிங். ஸ்ப்ரே பெயிண்டிங். இது வந்து தேசிய விளையாட்டு போட்டு வெற்றி பெற்றது CO பாராட்டு. CO இதுதான். ஸ்போர்ட்ஸ் வேற ஒன்று. ஸ்போர்ட்ஸ் வாலிபால். இது நம்ம கலெக்டர் நேஷனல் லெவல்ல போயிருக்கோம். கலெக்டர் சார் யாரு மேடம்? அழகர சார். ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் CO. அந்த இதுல போய் பிரைஸ் வாங்கினதால சர்டிஃபிகேட். அரசாங்கம் சரியாக வேலை செய்யாதுன்னு சொல்ற ஒருத்தருக்கும் மேடம் உதாரணம் இல்லைங்களா? அமைச்சர்கள், கலெக்டர்கள், CEO எல்லாரும் என்கரேஜ் பண்ணித்தான் இந்த லெவலுக்கு. ஆமா, உண்மை. அதெல்லாம் சும்மா சார் கையாளாதவங்க, வேலை செய்யாதவங்க
தான் அடுத்தவங்க குறை சும்மா சொல்லுவாங்க. சொல்லுங்க. தட்டி கொடுக்கணும்னா வேலை செய்ய முடியாது. என்னன்னா எனக்கு வாட்ச் அதிகாரிகள் எல்லாருமே ஏமா நீங்க செய்யுங்க, ஏமா உங்களால முடிவுவாங்க. நான் அதை கரெக்டா செய்ய முடியும். இதுதான் சார் இப்போ டைரக்டர் கண்ணப்பன் சார் வந்து கலெக்டரா இருக்காருங்க. டைரக்டர் ஆயிட்டாருங்க. இந்த தொட்டி எல்லாமே சார் நானே தான் போட்டேன். வீட்டுக்கு தேவையான பூந்தொட்டி எல்லாமே நானே தான் போட்டேன். என்னால குடும்பம் மைண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்களே செஞ்சீங்க? ஆமாங்க சார். செய்யறத காண்பிடுங்க சார், செய்யறத காண்பிடும் ப்ளீஸ். வேற லெவல் இருக்கீங்க. பாத்தீங்களா, நாம் வேற யாரோ ஹேம்லதா மேடம் பாக்கலன்னா வேற யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கோம். கலர் அடிச்சா உட்காந்து வீடு பாத்தீங்கன்னா வீடே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எல்லாமே உள்ள மேல எல்லாமே 4 கலர் 4 பெயிண்டிங் 4 கலர் இல்லைங்களா? எல்லாமே லெபார்டரி. மோடிஜிக்கு இது தெரிஞ்சதுன்னா எல்லா மக்கி பத்தி மொழி பத்தா பேசுவாரு நினைக்கிறேன். ஒரு வாரம் இல்லைங்களா? இல்ல இந்த தண்ணி சத்தம் கேட்டா சவுண்ட் அதனால செஞ்சிருங்க. வெரி இன்ஸ்பயர்ட் மேடம். தேங்க்யூ. இதெல்லாம் வெரி கம்பல்ட். அந்த நத்தியில மீட் ஓபன் செய்துன்னு சொன்னேன் இல்லைங்களா? இதெல்லாம் தான் இதனுடைய பேட்டியா வந்து இப்ப செய்திருக்கேன், மண்ணுல செய்துட்டு இருக்கேன். இன்னும் அது சரியான விஷயமா அமையல. அது எப்பவுமே அதுக்குள்ளே இந்த கலாட்டா வந்ததால என்னால பண்ண முடியலங்க. போன்சாய் ட்ரீஸ் எல்லாம் வளர்ப்பேன். இந்த பூச்செடி எல்லாமே என் தோட்டம் தான். எல்லாமே இதெல்லாம் என் தோட்டம் தான். மேல இதெல்லாமே என் தோட்டம் தான். ஹைஜன் செகண்ட் பிரைஸ் டிஸ்கஸ். நீங்க எந்த வருஷம்? இந்த வருஷம் 50+ ஏஜ். ஓ மாஸ்டர்ஸ்ல. இது யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அவார்டு. இது நல்லா சொல்லிருக்காங்க. இவங்க வந்து இப்போ ஆல்பம் போலீஸ் ஸ்டேஷன் அது ஒரு கவுன்சிலிங் 25 இயர்ஸா கவுன்சிலிங் பண்றாங்க. இப்போ லேட்டஸ்டா ஒரு 13 வயசு கேர்ள் வந்து அப்பா அபியூஸ் பண்ணிட்டாரு. அந்த புள்ள வந்து 10 நாளா போலீஸ் ரோல் பண்ணுது. அப்புறம் டீச்சர் மக்கள் என்ன கூப்பிட்டு கேட்கறாங்க. நான் சீவாட் எந்த ஒரு விஷயமும் என் அதிகாரிகிட்ட சொல்லி தான் நான் போவேன். சார் இந்த மாதிரி கூப்பிட்றாங்க போடாம போமான்னு சொன்னாங்க. அப்புறம் போய் பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட என்னுடைய அடையாள அட்டை காமிச்சாங்க. அப்புறமா நான் டீச்சர் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன், தயவு செய்து உண்மையை சொல்லுவான்னு சொல்லல. ஒரு ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் போய் அதை ரொம்ப சில்லாக்கி சொன்னதுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் டீச்சர். அப்புறம் அது எழுதி வாங்கிட்டு அதுலதான் அந்த பதின்பருவ சிக்கல்கள் அப்படின்னு இப்போ ஒரு தீசஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதுல இருக்கு. அந்த அடல்ட்ல வர்றதுதான் பசங்க அந்த 6 அந்த 9, 10, 11, 12 தாண்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஸ்டார் ஆயிடுவாங்க. அந்த அந்த அதுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் யாருன்னா ஆசிரியரோ பேரண்டோ தான். இது ரெண்டுத்தையும் சரியா செஞ்சுட்டாங்கன்னா சூப்பர் ஆயிடுவாங்க பிள்ளைங்க. இதுதான் சரி. இல்லைங்க மேடம், வெரி இன்ஸ்பயர்ட். எங்களுடைய பிளெஸிங் உங்களை பார்த்தது. உங்களுடைய ஸ்டோரி வந்து நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகணும். ஏன்னா அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி அதிகமாச்சு மேடம். உண்மைதான். நெகட்டிவிட்டி இஸ் வெரி ஹை, பாசிட்டிவிட்டி நம்ம குறைவு இல்லை. அப்புறம் கேன் டூங்கிற ஆட்டிடியூட் இல்லை. ஏதாவது கிவ் அப் போடு, நம்மளால முடியாது. அப்புறம் இந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர் இல்லாம மனநல உளவியல் ஆலோசகர்னு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காரு. எல்லா ஸ்கூலுக்கு வந்து கவுன்சிலிங் போட்டுருக்காரு. அதுக்கு ஒரு 20,000 செலவு பண்ணி வீடியோ எடுத்துட்டேன். பொம்மலாட்ட கலைஞர்கிட்ட போய் காட்டாக்குளத்தூர்ல இருக்காரு அவர் பொம்மலாட்ட கலைவாளர்னு ஒருத்தர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நாங்க பண்றேன் கொஞ்சம் செய்து கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் செய்து கொடுத்தாரு. எவ்வளவு கூலிக்கு எவ்வளவு இப்படிதான் கேட்டேன். நீங்க வேலை பார்க்குறீங்க எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. அவருடைய குழப்பம் நம்ம முன்னாடி போட முடியாது. 20,000 ஆகும். 22,000 அவர் கையில கொடுத்துட்டு நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அது இன்னும் இனாகிரேஷன் பண்ணல. ஸ்கூல் கடமையை செய் பலனை எதிர்பாராது இல்லைங்களா? இல்லைங்க, நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க. இன்னைக்கு பூரா உட்காந்து பேசுறேன், யாருங்க காசு கொடுப்பாங்க? ஒரே ஒரு விஷயம் தான் என் தாட் ஓடிட்டே இருக்கும். 90,000 சம்பளம் 1,200 ரூபாய்க்கு நான் போனேன். இன்னைக்கு 90,000 சம்பளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அப்போ 1,200 ரூபாய் சேலரி, பேசிக் சேலரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சர்வீஸ் முடிச்சிங்க மேடம்?
29 years complete. இன்னும் 9 வருஷம் இருக்கு. ட்ரூலி பிளஸ்ட் மேடம், ட்ரூலி பிளஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். சரி சார். இல்ல நேரம் நான் கொடுக்கல. ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாங்களா உங்களுக்கு கம்பேர் பண்ண போது ரொம்ப சந்தோஷம் மேடம். இல்ல இது வந்து என்னுடைய கடமை நான் செய்தேன். ஆனா நீங்க வந்து என்ன பார்க்கணும்ன்றது இது இல்ல. ஆனா மதிச்சு வந்திருக்கீங்கல்ல, அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் நான் தலை வணங்குறேன். நிறைய பேர்த்த வந்து நெகட்டிவிட்டி வேர்ல்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு மேடம். பார்க்க வைக்கணும். அரசாங்க அதிகாரினா இப்படித்தான், அரசாங்க டீச்சர்னா இப்படித்தான், கவர்மெண்ட்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்றத நீங்க ஒரு லெசன்ல மாத்திட்டீங்க. இமேஜே உடச்சு தள்ளிட்டீங்க. அதாவது நான் என்கிட்ட இருக்கிறது இதுதான், ஏதாவது செய்தினே இருக்கணும். வேற இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 நிமிடம் சும்மா உட்காந்தோம்னா இல்லாததை பார்த்தோம்னா ஏங்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிப்ரெஷன் போவோம், இல்ல வேற மாதிரி ஆகும். இருக்கிற சந்தோஷமா இருக்கணும். நான் என் பசங்க தான் சொல்லுவேன், நம்மளோட கீழே இருக்கவங்க பாரு. என் பிள்ளைங்க ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அனாதை குழந்தைங்க பாரு. அப்போ நீங்க சரியா வேகமா உங்களை பத்தி ஒரு தமிழ் திரைப்படம் தயாராகும் நான் நினைக்கிறேங்க. இன்னும் நிறைய பேர் தெரிவிச்சாங்க. கண்டிப்பா அதை வந்து சமுத்திரகனி அண்ணன் சொல்லுவாங்க. அவர்தான் டீச்சர், நல்ல நண்பர்கள். அவங்க சாட்டையில இருக்காரு இல்லைங்களா, அதே டீச்சர் தானா. நல்ல நண்பர்கள். வீடியோ வந்து சமுத்திரகனி அண்ணன் அனுப்பி வைக்கிறேன். ஒரு நல்ல படமா தயாரிக்கட்டும். ரொம்ப நன்றி. அங்கீகாரம் கிடைச்சிருந்தா வரவேற்பேன். நீங்க அங்கீகாரமே பார்க்கல, நீங்க அங்கீகாரமே அதோட வரவேற்பேன். அதாவது இல்ல நான் சொல்றது சந்தோஷம். இது நடக்குதா சந்தோஷம், நடக்கலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதோட ஒரு பெருசா நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முத்தாய்ப்பா வந்து எனக்கு வந்து பாரத பிரதமர் வந்து புள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு. அந்த புள்ளையார் சொல்லி நல்லா வளரும்னு நினைக்கிறேன். இது ஆரம்பம் தான். புள்ளையார் சொல்லி நல்லா வளரும் அப்படின்ற ஒரு பெரிய கௌரவம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு மேடம். சரிங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திக்கிறதுல. சாரை பார்க்க வாய்ப்பு நானும் ரொம்ப சின்ன பையன் மேடம். கண்டிப்பா மேக் ஷூர் உங்களுடைய லைஃப் நிறைய பேருக்கு தெரியப்படுத்த வேண்டும். சரிங்க சார். தேங்க்யூ மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.